இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வீட்ல நான் ரெஜிஸ்டர் மேரேஜ் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னா பாட்டி 1008 சம்பிரதாயம் சடங்குன்னு சொல்லி எப்படியோ இதுக்கு ஒத்துக்கவே போறதில்ல. இப்படி ஒரு பயத்தோட என்னால இனிமே ஒரு நாள் கூட உயிரோட வாழ முடியாதாதி. எனக்கு இப்பவே அந்த பயம் போய் ஆகணும். அதுக்கு நீங்க என் கழுத்துல தாலி கட்டியே ஆகணும். அது மட்டும் நடக்கல. என்ன நீங்க பார்க்கவே முடியாது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நான் இந்த உலகத்தை விட்டே போயிடுவேன். என்ன யாராலையுமே தடுக்க முடியாதாடி. நீங்க யோசிச்சு நல்லா சொல்லுங்க. உங்க முடிவுக்காக நான் வெயிட் பண்றேன். மித்ரா இப்படி ஒரு ஐடியாவோட நீங்க கூட்டிட்டு வந்திருக்கான்னு சுத்தமா எனக்கு தெரியாம போச்சு. இல்லைன்னா வீட்லயே அவாய்ட் பண்ணிருக்கலாம். இப்ப என்ன பண்றது? செத்து போயிடுவேன்னு வேற சொல்லி மிரட்டுறா. இப்ப பேசுறத பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு. ஆனா இப்ப நான் ஏதாவது அவசரப்பட்டு பேச போய் அவ ஏதாவது பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டானா பெரிய பிரச்சனை ஆயிடும். இப்ப எப்படி இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணலாம்? என்ன நீ குட்டி போட்ட பூனை மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு நடந்துட்டு இருக்கீங்க? குட்டி போட்ட பூனை இப்படிதான் நடக்கும்னு நீ பாத்திருக்கியா? நானே டென்ஷன்ல இருக்கேன். அது தெரியாம நீ கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்க. எரிச்சல கலப்பாத. சாரி அண்ணி, நீங்க ஏதோ வேற டென்ஷன்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் சும்மா விளையாட்டுக்காக தான் நீ சொன்னேன். மன்னிச்சிருங்க நீ. அண்ணி இந்த மாதிரி கோவமா நடந்துக்க மாட்டாங்களே, என்னாச்சு? அண்ணன் தான் கூப்பிடுறாரு. சொல்லுங்கண்ணே. தவுக்கல வீட்டில் தானே இருக்க? ஆமா, வீட்டில் தான் இருக்கேன். இப்ப நான் சொல்ல போற விஷயத்த கொஞ்சம் பதட்டப்படாம கேளு. சொல்லுங்கண்ணே. ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க? ஏதாவது பிரச்சனையா? பெரிய பிரச்சனைடா. என்னண்ணே என்னென்னமோ சொல்றீங்க? நீங்க சொன்னதை கேட்டதும் எனக்கு தலையே சுத்துதுண்ணே. இப்ப என்னென்ன பண்ண போறீங்க? மித்ரா வேற செத்து போயிடுவேன்னு மிரட்டி இருக்கா. இங்கே நடக்கிறதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன். எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ண. அண்ணி, வேலையா இருக்கீங்களா? அதெல்லாம் எதுவும் இல்ல. ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும். என்னாச்சு தவக்கல? ஏன் ஒரு மாதிரி படபடப்பா இருக்க? ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வேலை செய்கிற என் ஃப்ரெண்டு ஒருத்தன் எனக்கு ஃபோன் பண்ணி ஆதி அண்ணனும் மித்ரா மேடமும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்திருக்காங்கன்னு சொல்கிறான்.